உங்களை அதிகமா திட்டிட்டு இருக்கே 133 அடி கணக்கு. நம்ம ஒரு ஹைட்ல எல்லாம் இருந்தோம்னா ஒரு கால் கரெக்ட் வாய்ஸ் இந்த vlog வேஸ்ட். ஓகே, ஸோ நம்ம உள்ள போகிறோம். 300 ரூபா டிக்கெட்னா ஃபாஸ்ட்டாக போயிடலாம் போல இருக்கு. எல்லா இடத்துலையும் காசு தான் மச்சான் ப்ளே பண்ணுது. தரிசனம் பார்க்கறதுனாலும் காசு, மணி 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 மணி. ஆமாம், 300 100 என்ன டிஃப்ரென்ஸ் தெரியலையே. அவங்க மட்டும் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. 300 மட்டும் லைஃப் ஜாக்கெட் கொடுப்பாங்க. அது அப்படிலாம் கிடையாது. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க அவங்க. பண்ணக்கூடிய ஆள் தாங்க. ஸோ போட்டிங் போயிட்டே இருக்கிறோம். யாரோ என்னத்தை அனுப்பிடுவாங்க. ஏய், சன் கிஸ் மீடா ஸ்லாப் மீட இப்படியே போயிட்டு. டேய், இந்த இருக்கிற அந்த போட்டு தெரியுதா? ஓகே ஓகே ஓகே, போலாம். ஸோ காய்ஸ், நம்ம வந்தாச்சு போட் இருக்கிற இடத்துக்கு. தோல இருக்கு, அங்கே தான் போகிறோம். விவேகானந்தர் மண்டபம், அப்புறம் திருவள்ளுவர் சிலை, நடுவில் கிளாஸ் பிரிட்ஜ் இன்னைக்கு வரையும் நான் போனதில்லை. ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். எப்படி இருக்கு என்னன்னு. நிறைய பேர் வந்துட்டு போயிருப்பீங்க. நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன்ப்பா. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரேன்ப்பா. ஓகே, படகு நின்றுச்சு. போவோம் அடுத்த இடத்துக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அங்கே என்ன கிரெயின் நிற்குது, ஒர்க்கு நடந்துட்டு இருக்கா. கண்ணாடி பாலத்துக்கு போக முடியுமான்னு தெரில, போய் செக் பண்ணுவோம். என்ன எங்கே போனாலும் டிக்கெட் எடுக்கணும்னா எங்கே போகிறது நாடு? இது பாருங்க, இங்கே போனாலும் டிக்கெட்டு, போட்டுக்கு போனாலும் டிக்கெட்டு, நெட்டு. அப்போ அங்கேயே எடுத்துருவோம் நம்ம. இல்லை, எனக்கு புரியலடா உங்க கேங்கு. அதாவது ஆர்கனைஸ் பண்ணலாம் மாட்டீங்க, எதுவும் பண்ண மாட்டீங்க, போட்டோ எடுக்க மட்டும் வந்துடுவீங்க கரெக்டா. இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு டேய். சரி காய்ஸ், நம்ம பார்ப்போம் நம்ம வியூவா. ஜாலியாக தான்ப்பா இருக்கு. ஆக்சுவலாக அந்த ஒரு வருஷம் ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்டேன்ப்பா. ஆனால் இன்னைக்கு தான் நான் வந்துட்டு ராஜனாக வந்துட்டு நல்லா ஜாலியாக இருக்கேன். ஸோ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் வாழ்க்கை, வேறு எதுக்குமே வாழ்க்கை கிடையாது. நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. லைஃப்பை ஈஸியாக ஜாலியாக எடுத்துக்கோங்க. காசு பணம் ஈஸியாக சம்பாரிச்சிடலாங்க, நிம்மதி அதெல்லாம் சம்பாதிக்கவே முடியாது. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க வாழ்க்கையை, ஜாலியாக இருங்க, அவ்வளோதான். இங்கேருந்து வேற லெவலில் இருக்கிறான். இவனுக்கு என்னடா பண்ணுறானுங்க இங்கே? ஏதாவது பண்ணணும்டா. ஆர்கனைஸ் பண்ண மாட்டானுங்க, பிளானுக்குள்ள வர மாட்டானுங்க, போட்டோ ஷூட்டு பக்காவா பண்ணிடுவானுங்க. உங்களை அதிகமா திட்டிட்டு இருக்கனாலே. வாங்க பா, செம்ம வியூடா. திருவள்ளுவர் பேக் சைடில் இருக்கோம் நம்ம. இப்போ கேமராவில் பார்க்கும்போது சின்னதாக இருக்கு, ஆனால் நேரில் பார்த்தா பெருசு 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 பெருசுங்க. 133 அடி. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே வந்துட்டு உங்களுக்கு லைட் க்ரீன் வித் ப்ளூ கலரில் இருக்கும். அந்த லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீப் ப்ளூவில் இருக்கும். என்ன காரணம்னா, லைட் ப்ளூவில் இருக்கிறது வந்துட்டு ஆழ கம்மி, டார்க் ப்ளூவில் இருக்கிறது வந்துட்டு ஆழ அதிகம். இது சயின்டிஃபிக்காக என்ன சொல்றாங்கன்னா, சன்லைட் வந்துட்டு எவ்வளோ தூரம் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அது வந்துட்டு லைட் ப்ளூ கலரில், அதாவது சீக்கிரம் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா லைட் ப்ளூ கலரில் இருக்குது. சன்லைட் வந்து டீப்பு போகும்போது டீப் ப்ளூ கலரில் இருக்குங்கிறது தான் ஒளி விலகல்னு தமிழில் சொல்லுவாங்க. அருமையான ஒரு பெயர். ஸோ அந்த கான்செப்டில் தான் இது உருவாகுது.
10,000 போட்டோ எடுத்து எத்தனை போட்டோ ஸ்டேட்டஸ் வைப்பேன்? எதுக்கு 10,000 போட்டோ? அதுக்கு ஏன் கூடல எடுக்கணும், நான் அதை பார்க்க தனியா எடுக்க கூடாதுல்ல நீங்க. எனக்கு பதில் ஏய் முடிச்சா மாட்டுச்சா? என்ன கேமராடா இது? இது வந்து விவோ. விவோ. இந்த மக்களே இந்த ரிங் லைட் இருக்கிற கேமரா வாங்குங்க, சூப்பரா இருக்கு. ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க, போட்டோ நல்லா இருந்துச்சு அதனால சொன்னேங்க. சரி, உனக்கு இந்த விவேகானந்தர் மண்டபத்தை பத்தி உனக்கு ஹிஸ்டரி தெரியுமா? ஹிஸ்டரினா வரலாறு தானே, உனக்கு தெரியுமாடா? சொல்றா. தெரியாது. அப்ப யாருக்குமே தெரியாதா? தெரியும்டா. சொல்றா. அவரு விவேகானந்தர்ன்ற ஒரு போட்டுறதுக்காக அந்த மண்டபத்தை கட்டினாங்க. விவேகானந்தர் போட்டுறதுக்காக மண்டபத்தை கட்டியிருக்காங்க. ஆமா ஆமா அவரை வந்து எல்லாரும் நினைவே கூறணுங்கிறக்காக அந்த மண்டபத்தை ஆமா கட்டினாங்க. ஆமா. சரி. ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்கன்னா, விவேகானந்தர் வந்துட்டு இங்க வந்துட்டு தவம் பண்ணாராம், தியானத்துல இருந்தாராம். ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, அது ஸ்விம்மிங் பூல் இல்லடா, மழைநீர் தேக்கமா? ஓகே, இது மழைநீர் தேக்கமா காய்ஸ்? ஓ, இப்படியே பார்க்கலாம்னா நம்ம அந்த WBO மறந்துட்டோம். இந்த கொடி தாங்க அங்க பார்த்தோம் நம்ம காலைல சன்ரைஸ் ஆனதுக்கு உடனே ஏற்றினாங்கல்ல, அது இந்த கொடி தான். விவேகானந்தர் மண்டபத்தோட ஸ்டார்டிங்ல இருக்கு. ஸோ இப்போ விவேகானந்தர் மண்டபத்தில் முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்துட்டு எங்கே போகிறோம்னா திருவள்ளுவர் சிலைக்கு போகிறோம். திருவள்ளுவர் சிலை இங்கே பாருடா, என்னடா யாழிக்கும் திருவள்ளுவர் காட்சி இவருக்கும் விவேகானந்தருக்கு என்னடா சம்பந்தம்? யாழி அதுவே அழகா இருக்குன்னு வச்சிருக்காங்க. ஓ, அழகா இருக்குன்னு வச்சிருக்காங்களா? விவேகானந்தருக்கும் யாழிக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? அந்த குழந்தைய பாரு, கியூட்டா இருக்கு பாரு. நம்ம எதுல போறோம்? யாழில கிளாஸ் வாவ், கிளாஸ் பிரிட்ஜ். யாழியா? ஃபர்ஸ்ட் டைம் போறேன்டா. இரு பாரு, எங்க கிளாஸாவே இல்ல இருக்கு. இந்த கிளாஸ் பிரிட்ஜ்ல எனக்கு சம்பவம் இருக்கு. இந்த கிளாஸை காணோம். ஓ, இங்க நடுவுல இருக்கா? சூர்யா, நம்ம வெயிட்ட தாங்கம்மா. ஆமாங்க, கீழே தண்ணி தெரியுது. கீழே பார்க்கும்போது ஒரு மாதிரி தானே இருக்கு உனக்கு. உண்மையை சொல்ல, உனக்கு எப்படி இருக்கு வினிது? ஒரு மாதிரி தானே இருக்கு. எனக்கு எதுவுமே இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகுதுடா. சத்தியமா அப்படிதான் இருக்கு எனக்கு. நம்ம ஒரு ஹைட்ல எல்லாம் இருந்தோம்னா ஒரு கால் கரெக்ட். இந்த காலே ஒரு மாதிரி கூசுதுடா உண்மையாவே. இங்க பாரு. கீழே போடுறடி. ஒரு நிமிஷம் பயமா இருக்கா எனக்கு. எனக்கு அதுல தைரியமா இருக்கு, பயமா இருக்கு. உண்மையா பயமா இருக்கா எனக்கு. நீ என்ன அங்க நடந்துட்டு இருக்க? இங்க வாடா, அது சம ஃபீல்ல இருக்குடா. இங்க பாரு, இப்ப பாரு எப்படி இருக்கு அந்த ஃபீல், எப்படி இருக்கு? அதுதான் சொல்றேன் நானும். இங்க போறேன் காய்ஸ். டேய், ஏன்டா பயப்படுற? வாடா டேய் சூர்யா, வாடா. உடஞ்சிருச்சா என்னடா ஆகும்? டேய் அவ்வளவுதானா? இதெல்லாம் டேஞ்சர் போல இருக்கு, மூடி வச்சிருக்காங்க. எனக்கு இங்க நடக்கதான் பயமா இருக்கு, அதுல நடக்க கூட பயம் இல்ல. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சத்தியமாடா, சும்மா நம்ம ஏதோ கிளாஸ் தானே அப்படின்னு கால் கூசுதுடா. அதுல அந்த எட்ஜ்ல இருந்தா ஒரு மாதிரி ஃபீல் வரும் பாத்தியா இல்லையா? ஒரு பீக்ல இருந்து ஒரு அந்த டால்பின் ஹவுஸ் எல்லாம் போய் அந்த ஒரு எட்ஜ்ல இருக்கும்போது ஒரு ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு உழுவுற பயம் அந்த மாதிரியே இருக்கு. நல்ல வேலை இதை மிஸ் பண்ணல சூர்யா, உனக்கு தான் தேங்க்ஸ். வந்தாச்சுடா ஃபைனலா.
எஸ் என்னையா நீ பண்ணிட்டு போயிருக்க 2018 17 இங்க வந்தேன். அந்த இடத்துல நின்று இங்க பாரு மீசியை முறுக்கி ஒரு போட்டோ எடுத்தேன். அது வந்துட்டு என் காலேஜ்ல கேர்ள்ஸ் மத்தியில ஒரு வைரலான பிக்கு. ஆனாங்க இப்பயும் அதே மாதிரி ஒரு பிக் எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் ஷேர் பண்ண மாட்டேன். 2017 எடுத்தது 25 வந்துட்டு இன்னும் விடல. அது இங்க வந்தாலே அந்த ஒரு போஸ் எடுத்துருவேன்டா. பா எவ்வளோ ஹைட்டு. இதோட எஸ்டிடி தெரியுமாடா உனக்கு? இவரோட எஸ்டிடி தெரியாம இருக்க மாட்டேன். இவரோட இந்த சிலையோட எஸ்டிடி தெரியுமா உனக்கு? இந்த சிலையை நிறுவனது யாரு? இந்த சிலையை நிறுவனது கலைஞர். யோ சூர்யா, இதை நீ தான் சொல்லுவ. இதோட அடி எத்தனைடா? 133. ஏன் அந்த 133? அதிகாரங்களா? 133 அதிகாரங்கள் வந்து இவர் எழுதுனதுனால 133ல வந்துட்டு இவருக்கு அடியில சிலை வச்சிருக்காங்க. இப்போ அதோட டாப்புக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இங்கே தான் நம்ம வந்துட்டு இது பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சன்ரைஸ்க்காக வெயிட் பண்ணோம். அங்கே போட்டிங்கில் ஏறினோம். அப்படியே அங்கே இருக்கிற மண்டபத்துக்கு வந்து திருவள்ளுவர் சிலைக்கு வந்து நிற்கிறோம். வாட் எக்ஸ்பீரியன்ஸ், வாட் எக்ஸ்பீரியன்ஸ். அதில் அவர் சத்தியம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகே, திருப்பி நம்ம வந்துட்டு அந்த அது என்னதான் கிளாஸ் பிரிட்ஜில் போக போகிறோம். ஃபோட்டோ எடுக்க போகிறாங்களா? ஏய் இங்கே எப்படின்னா வரனால நம்ம நிலைமை. நான் என்ன சொல்கிறேன், ஒரு கஃபேல போய் உட்காந்துருவோம். இவனுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரட்டும் போகிறோம். சரியா? பீச்சை பார்த்து நம்ம உட்காந்துருவோம். கல்யாணம் ஆகாத காய்ஸ் ஏண்டா, கல்யாணம் ஆன பசங்க கூட சுத்துறீங்களே, அவனுக்கு நடக்க முடியாது, மூச்சு அரைக்கும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? பசிக்கும். ஸோ நம்ம கிளம்பியாச்சுடா இங்கேருந்து. இப்படி மூச்சு போய் காரில் போய் ஒரு 15 நிமிஷம் ஆள்கிட்ட போட்டுட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கான நடவடிக்கை. நல்ல வேலை நண்பன் தோல் கொடுப்பான் தோழன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை நிரூபிச்சுட்டேன். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா ஒரு பெரிய பட்டா சைஸ் சங்கை பார்க்க போகிறோம். சங்கு என்ன சொல்லுங்க? அதுதான் அந்த சங்கை பார்க்க போகிறேன். இப்போ கண்டிப்பாக இது புதுசாக தான் இருக்கும். நம்ம வியூவர்ஸ்க்கு இது புதுசாக தான் இருக்கும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ காய்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா சங்குதுறை. அது என்ன ஏன் பேர் வந்திருக்குன்னா, தங்குதுறை தான் கேள்விப்பட்டிருக்கேன். அது இந்த சங்குனால கிடையாது. அது எந்த சங்குனாலனா, இங்க இருக்கு பாருங்க இவ்வளோ பெரிய சங்கு. இந்த சங்குனால தான் அதுக்கு சங்குதுறை பேரு. முடியல, அதை போய் பார்ப்போம் நம்ம. ஓ, இந்த சங்கு இவ்வளோ பெரிய சங்கை தூக்கி இங்க வச்சிருக்காங்க பாருங்க. இதனாலதான் இதுக்கு பேர் சங்குதுறை. இந்த ஸ்பாட் வந்து சத்தியமா யாருக்குமே தெரியாது. இது கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோயிலுக்கு போகிறதுக்கான இன்னொரு வழி. இந்த வழியில் வந்தீங்கன்னா ஃபாரின் மாதிரியே இருக்கும். உண்மையாகவே ஃபாரின் மாதிரி இருக்கும். ஆனால் இது ஃபாரின் கிடையாது. உள்ளே இருக்க நம்ம பசங்க வந்து பேரெல்லாம் எழுதி வச்சு, இது வந்துட்டு லோக்கல் தமிழ்நாடு தான். இவ்வளோ பெரிய சங்கு, அப்பா! இது நான் காலேஜ் படிக்கும்போது அந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பீச் வந்துட்டு அப்படியே எப்படி இருக்குன்னா, லைக் அந்த ஃபாரின் அரபிக் சி, அந்த அரபிக் சி தானே இதுவும் அரபிக் சி தானே. ஸோ அங்கே எப்படி அரபிக் சி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். ஸோ அதே கலரில் அப்படியே பெயிண்டிங் மாதிரி இருக்கு. எனக்கு உன் ரியாக்ஷன் தானே நான் பார்க்கணும். எப்படா இருக்கு சொல்லுங்க. இந்த இடத்துக்கு கூட்டு வந்து யாருன்னு சொல்லுங்கடா.
நல்லா இரு இதுக்கு தான் ட்ரிப் ஆர்கனைசர் வேறுங்கிறது. பீச்சில் இருக்கோம், வைப் பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம். இதெல்லாம் வீடியோவில் காமிக்கலாம் வேலைக்கே ஆகாது. நான் உங்களுக்கு ஸ்பாட் சொல்கிறேன், கிளம்பி வந்துக்கிட்டே இருங்க. நீங்களும் கண்ணால் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். ஸோ நான் போய் என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு காமிச்சிட்டேன், நீங்களும் வாங்க என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் போகிறேன், என்ஜாய் பண்ணேன். பாய் காய்ஸ். மனசே இல்லாமல் தான் இங்கேருந்து கிளம்புறேன். வேற லெவல் பிளேஸ். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ முட்டம் பீச்சுக்கு வந்து அந்த முட்டம் பீச்சில் நம்ம கூட ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னா திருத்திரப்பட்டி பையன். உனக்கு என்னடா இங்கே வேலை? அது ஆஃப் ட்ரௌசரோட. சரி வீடு அது காமிக்கல. வாய்ஸ் இந்த பிளாக் வேஸ்ட். உனக்கு என்ன இங்க வேலை அதை சொல்லு. உனக்கு என்ன இங்க வேலை? நான் டூர் வந்திருக்கேன், ட்ரிப் வந்திருக்கேன். உனக்கு என்ன வேலை இங்க? நான் டூர் வந்த ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கேன். டூர் வந்த ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கேன். டே கொண்டுடுவேன். ஆக்சுவலாக இந்த பையனோட ஒய்ஃபோட ஊர் இதுதான். மாமியார் வீடாடா சொல்லலாம், தப்பு இல்லைடா. அதனால ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான். கூப்பிட்டா ஒரு சீன் போடுறேன் காய்ஸ். தூங்கிட்டு இருக்கேன், அப்புறம் வாடா அப்புறம் வாங்குறாடா. எடிட்லாம் பண்ண மாட்டேன், அதெல்லாம் போடுவேன். ஸோ சரி, முட்டம்பூச்சை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இந்த ஊரோட மருமக அதனால் நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஊரை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். கொஞ்சம் நோடா அதெல்லாம் சரிவா. நான்டோ இது முட்டம் பீச்சு, முட்டம் ஹார்பர் ஒன்று இருக்குது தெரியும்ல. அப்புறம் உனக்கு தெரியாததா இருக்குமாடா இந்த ஊரில். முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா விக்கிபீடியாவில் பார்த்துட்டு கொண்டுடுவோம் ஒன்று. அப்போ முட்டம் ஹார்பருக்கு வந்துட்டு எதுக்காக அதை இழுத்தன்னா, அது யாரோடது? ஜேபிஆர். எந்த ஜேபிஆர்? ஜேபிஆர் காலேஜ், சத்யபாமா, வேற என்ன இருக்கு? பனிமலர், ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் பனிமலர், சத்யபாமா, அத்தனை பெரிய காலேஜோட ஓனரும் அந்த ஜேபிஆர் தான். அந்த ஜேபிஆரோட ஊர் தான் முட்டம். கரெக்டு தானே? அந்த ஜேபிஆரோட ஊர் வந்து முட்டம். அந்த முட்டத்தில் வந்துட்டு அவர் பேரில் வந்துட்டு ஜேபிஆர் முட்டம் ஜேபிஆர் ஹார்பர்னு இருக்குது. அந்த ஹார்பரில் தான் இங்கே இருக்கிற எல்லாருமே மீன் பிடிக்க போவாங்க. ஸோ நிறைய படங்கள்ல வந்திருக்கு இந்த லொகேஷன். லைக் என்னென்ன படம்? அந்த கடலோர கவிதைகள் தெரியும். அடுத்தது வேற எதாவது வந்திருக்கு? கடலோர கவிதைகள் இன்னும் 2-3 படங்கள். இது அது என்னது இந்த படம், தள்ளி போகாதே பாட்டு வரும்ல, அந்த படம் இங்கே எடுத்திருக்காங்க. இல்லை ஆனால் கொலைச்சால்ல வந்து மரியாதை எடுத்திருக்காங்க. கரெக்டா? இந்த பாறையே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள். இந்த பாறை. ஓகே டே நிதின், ஐ மிஸ் யூடா. சீக்கிரம் ஃபாரின்லேருந்து வந்துடுறான். அந்த ஊருக்கு பாரு, அந்த பிங்க் கலர் வீடு தான் என் ஃப்ரெண்டோட வீடு. அது ஒரு ஃப்ரெண்டோட. இந்த ஊருக்கு பாரு, பீட்டர் சர்ச். இல்லை எக்கச்சக்க சர்ச் இருக்கு. இது கிடையாது, இது கெபிடா போடா அந்த சர்ச் வந்துடா. ஆமாண்ணா அதுதான். அந்த ஊருக்கு பாரு, அதான்டா பீட்டர் சர்ச். தப்பா சொல்லிட்டாங்க. என்னடா இங்கே தான் இருக்கு. இது வந்து தெருன்னு நீ சொல்லுவ, ஆனா இது உங்களுக்கு ஊரு. அந்த ஏத்தத்துல ஒன்று இருக்கு. அது ஒரு ஊரு, இது ஒரு ஊரு. ஒரு சர்ச்சுக்கு ஒரு ஊரா? வணக்கம். உருட்டுவாங்க, பாசமா இருக்க மாதிரி உருட்டுவான்.